kth largest element in a stream. ஸ்ட்ரீம்னா நிறைய டேட்டா, ஸ்ட்ரீம் ஆஃப் டேட்டா. நம்ம kth லார்ஜஸ்ட் எலமெண்ட் மெயின்டைன் பண்ணணும். கே வந்து நம்ம 5th லார்ஜஸ்ட் எலமெண்ட்னா நிறைய டேட்டாவில் அதில் 5th லார்ஜஸ்ட் என்ன அப்படின்றத நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஸோ யூ ஆர் பார்ட் ஆஃப் அன் யூனிவர்சிட்டி அட்மிஷன் ஆஃபீஸ் அண்ட் நீட் டு கீப் ட்ராக் ஆஃப் த kth highest ஸ்கோர் ஃபார் அப்ளிகன்ஸ் இன் ரியல் டைம். நீங்கள் ஒரு யூனிவர்சிட்டி அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒரு பார்ட்டு, நீங்கள் என்ன பண்ணணும்னா kth highest ஸ்கோர் 5th லார்ஜஸ்ட் ஸ்கோரை நீ ட்ராக் பண்ணணும். அது எதுக்குன்னா, நீ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் நீ 5 பேர் தான் அலோவ் பண்ண முடியும் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு அப்படின்னா, அது 5வது பெரிய நம்பர் என்ன அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா தென் அதுக்கு மேலே இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் நீ அட்மிட் பண்ணிடலாம். ஸோ அந்த அட்மிஷனுக்காக நீ அந்த kth highest ஸ்கோரை மெயின்டைன் பண்ணணும். இப்போ நம்ம யூ ஆர் டாஸ்க் டு இம்ப்ளிமெண்ட் அ கிளாஸ் ஃபார் அ கிவன் இன்டிஜர் கே மெயின்டைன்ஸ் அ ஸ்ட்ரீம் ஆஃப் டெஸ்ட் ஸ்கோர்ஸ். நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அதுக்கு ஒரு கேன்றது ஒரு இன்புட் அந்த கிளாஸ்க்கு. இது வந்து ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் டெஸ்ட் ஸ்கோர்ஸ், ஒரு அரே ஆஃப் டெஸ்ட் ஸ்கோர்ஸை மெயின்டைன் பண்ணும், ரைட்? அண்ட் கண்டினியூஸ்லி ரிட்டர்ன் த kth டெஸ்ட் ஸ்கோர் ஆஃப்டர் அ நியூ ஸ்கோர் ஹாஸ் பீன் சப்மிட்டட். ஸோ உன்னுடைய கிளாஸ்க்கு புதுசாக ஸ்கோர் சப்மிட் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படி சப்மிட் பண்ணிட்டே இருக்கும்போது யுவர் கிளாஸ் ஹேஸ் டு கீப் ட்ராக் ஆஃப் த kth highest ஸ்கோர். அவ்வளோதான், ரைட்? ஸோ இதுக்கு நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அப்போ உன் கிளாஸை முதல்ல இனிஷியலைஸ் பண்ணணும், கரெக்டாக? கே நம்பரை வச்சு அப்புறம் நிறையா டெஸ்கோஸை வச்சு இனிஷியலைஸ் பண்ணணும் முதல்ல. அதுக்கு தான் த கிளாஸ் நேம் இஸ் கேஸ் லார்ஜஸ்ட். நீ இந்த கன்ஸ்ட்ரக்டரை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அது வந்து ஆப்ஜெக்டை இனிஷியலைஸ் பண்ணிடணும் வித் இன்டிஜர் கே அண்ட் லிஸ்ட் ஆஃப் டெஸ்கோஸ். இப்போ இனிஷியலைஸ் ஆகிடுச்சு. இப்போ கே நம்பர் என்னன்னு ஸ்டோர் பண்ணிட்டேன், லிஸ்ட் ஆஃப் டெஸ்கோஸை ஸ்டோர் பண்ணிட்டேன். அப்புறம் யூ ஆல்சோ ஹேவ் டு இம்ப்ளிமெண்ட் ஆட். இந்த ஆட் என்ன பண்ணுதுன்னா, இட் ஆட்ஸ் அ நியூ டெஸ்ட் ஸ்கோர் டு த ஸ்ட்ரீம், டு த அரே, and it returns the kth largest element in the pool. அவ்வளவுதான், correct? So simple. So this is the question. Now think of a logic. Okay, first logic என்னன்னா ரொம்ப சிம்பிள். நம்ம இனிஷியலைஸ் பண்ணணும், கரெக்டா? அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா, இங்கே வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கணும். int k ன்னு ஒரு வேரியபிள், அப்புறம் நிறைய நம்பர்ஸ் வந்தால் we have to store in a list of integer. Okay, this were, let's take it as marks. Okay, இப்போ இந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்டர்ல we have to initialize this dot k is equal to வந்த k, அப்புறம் this dot marks is equal to இங்கே அரே லிஸ்ட்டை இனிஷியலைஸ் பண்ணணும். ஸோ அரே லிஸ்ட் இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இதில் இருக்கிற நம்பர் எல்லாத்தையுமே அரே லிஸ்ட்டில் போயிட்டு ஆட் பண்ணணும், ரைட்? ஸோ ஃபார் இன்ட் நம் nums எல்லா லிஸ்ட்டையும் எடுத்துகிட்டு, எல்லா வேல்யூஸும் எடுத்துகிட்டு போயிட்டு மார்க்ஸில் போயிட்டு ஆட் பண்ணிவிடு. அவ்வளோதான். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சா? கன்ஸ்ட்ரக்டரில் என்ன பண்ணுவோம், நம்ம கன்ஸ்ட்ரக்டருக்கு இன்புட்டாக கே வருது, அந்த லிஸ்ட் ஆஃப் டெஸ்ட் மார்க்ஸ் வருது. அது நம்மளோட கிளாஸில் அந்த வேரியபிள் வச்சுக்கிட்டு அந்த வேரியபிளில் போய் இனிஷியலைஸ் பண்ணணும். அதான் கன்ஸ்ட்ரக்டரில் பண்ணணும். முடிஞ்சிருச்சா? ரைட். இப்போ ஆட் பண்ணும்போது என்ன பண்ணணும், ஒரு வேல்யூ வருது ஆட் பண்ணுறதுக்கு. அப்போ என்ன பண்ணணும், நம்மளுடைய லிஸ்ட்டில் போய் முதல்ல ஆட் பண்ணிடணும். மார்க்ஸ் டாட் ஆடில் போய் நம்ம கொடுக்குற வேல்யூ ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ணணும், சார்ட் பண்ணணும். சார்ட் பண்ணுறதுக்கு நவ் இட் இஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது, லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ கலெக்ஷன்ஸை சார்ட் பண்ணுறதுக்கு கலெக்ஷன்ஸ் டாட் சார்ட் அப்புறம் மார்க்ஸ். திஸ் இஸ் how you have to sort collections. அரே சார்ட் பண்ணும்போது தான் அரேஸ் டாட் சார்ட் பண்ணணும். நவ் இட் இஸ் அ கலெக்ஷன், ரைட்? இப்போ கலெக்ஷன் சார்ட் பண்ணியாச்சு. சார்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எதை எடுக்கணும், kth largest element எடுக்கணும், கரெக்டாக? அதை அப்படியே ரிட்டர்ன் பண்ணிடலாமா? ரிட்டர்ன் அந்த மார்க்ஸ் இருக்குல்ல, மார்க்ஸ் டாட் கெட்டு எலமெண்ட் எடுக்கிறது கெட்டு. ஓகே, இப்போ டோட்டலாக எவ்வளோ எலமெண்ட் இருக்குது, எப்படி கண்டுபிடிக்கிறது? மார்க்ஸில் மார்க்ஸ் டாட் சைஸ். கலெக்ஷனுக்கு போடும்போது லென்த் வராது, சைஸ் வரும். அரேக்கு தான் லென்த் வரும். ஓகே, சைஸ் மைனஸ் கே, கரெக்டா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2 2 3 4 5 1 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ.
இதை நம்ம ஒரு வேல்யூவாக ஆட் பண்ணிட்டே வரோம். ஃபஸ்ட்டு 2 3 மட்டும் இங்கே பாஸ் பண்ணுறோம், 2 3 ஆட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம 4 ஆட் பண்ணுறோம். 4 ஆட் பண்ணும்போது 2 3 4 வந்துடும். 5 ஆட் பண்ணும்போது 2 3 4 5 வந்துடும். ஓகேவா? ஒரு வாட்டியும் ஆட் பண்ணும்போதும் நம்ம என்ன பண்ணுறோம், டோட்டல் சைஸு என்னது 4 மைனஸ் செகண்ட் லார்ஜஸ்ட் எலிமெண்ட் 4 ரிட்டர்ன் ஆகிடும். ஸோ எவ்வளோ சைஸு மைனஸ் கே, ஸோ செகண்ட் லார்ஜஸ்ட் எலிமெண்ட் ரிட்டர்ன் ஆகிடும். ஓகேவா? இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன அப்படின்னா, மார்க்ஸில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது, n எலமெண்ட்ஸ் வச்சுப்போம். ஓகே, தென் டு சார்ட் இட் வில் பி n log n. கரெக்டா? இந்த ஆட் ஃபங்க்ஷன் நிறைய வாட்டி கால் ஆகிட்டே இருக்கும்ல. லெட்ஸ் அஸ்யூம் இட் இஸ் கால்டு ஃபார் m டைம்ஸ். அப்போ m டைம்ஸ் நீ சார்ட் பண்ணுற, அப்போ m டைம்ஸ் n log n is the time complexity. Okay. Okay, now all the test case passed, but on a very poor performance, 5.3% தான் it beats, it takes long time. So ஏன்னா the time complexity is huge. நீ ஒரு வாட்டியும் ஆட் பண்ணும்போது சால்வ் பண்ணிட்டே இருக்கணும். Now what is the best way to solve? ஸோ இந்த சொல்யூஷன் வந்து இட்ஸ் டேக் n log n டைம் காம்ப்ளெக்சிட்டி, ரொம்ப டைம் ஆகுது. இதுக்கு பதிலாக என்ன பண்ணலான்னா, நம்ம இங்கே லிஸ்ட்டில் போய் ஸ்டோர் பண்ணுறதுக்கு பதிலாக we can store in a mini heap. மினி ஹீப்போடைய இம்ப்ளிமெண்டேஷன் ப்ரியாரிட்டி கியூ வச்சு நம்ம மினி இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ மினி ஹீப்பில் எனக்கு கேத் லார்ஜஸ்ட் எலிமெண்ட் தானே வேணும். இப்போ ஸ்டார்டிங்கில் இருக்கும், இப்போ 2 3 4 5 அப்படின்னு இருக்குது. எனக்கு செகண்ட் லார்ஜஸ்ட் வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 போடுறேன், அப்புறம் 3 போடுறேன், அப்புறம் எனக்கு 2 எலிமெண்ட் தான் தேவை. அப்படி 4 போடும்போது என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, எனக்கு 2 எலிமெண்ட் தான் தேவை. அதனால் என்ன பண்ணிடுறேன்னா 4 போடும்போது அடுத்த எலிமெண்ட் வரும்போது I will just poll இதை வந்து தூக்கிடுறேன். இப்போதைக்கு டாப்பில் இருக்கிறது எனக்கு தேவையில்லை, அதை தூக்கிட்டு திருப்பி 4 போடுறேன். 4 எங்கே வந்துடும், இங்கே வந்துடுமா நின்று. அப்புறம் 5 போடும்போது என்ன பண்ணிடுறேன்னா 3 தூக்கிடுறேன். at a time வந்து I am keeping track of only 2 things. கரெக்ட்? எப்போதுமே நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த டாப்பில் இருக்குது பார்த்தியா, இந்த டாப்பில் இருக்கிற வேல்யூ அதான் நமக்கு தேவை. செகண்ட் லார்ஜஸ்ட் அப்படின்னு இருக்கும்போது, பட் இங்கே இப்போ 1 போடும்போது ஒரு பிரச்சனை வருமே. இதுக்கப்புறம் 1 வருதுன்னு வச்சுக்கோ, அப்போ 1 போடும்போது நம்ம எடுத்தோன்னே பால் பண்ணுறக்கூடாதுல்ல. இந்த லைஸ் கேட்டர் அப்படின்னா வாட் வில் டூ ஃபார் தேட், திங்க். ஸோ இதில் ஒன்றே என்ன பண்ணணும் அப்படின்னா, சிம்பிள் திங் வந்து இப்போ 2 வருதா 2 போட்டேன், அப்புறம் 3 வருதா 3 போட்டேன், அப்புறம் 4 வருதா 4 வந்த உடனே 4 போய் போட்டுரு. 4 போட்டதுக்கப்புறம் இப்போ சைஸ் என்ன 3, நம்ம கே சைஸ் என்ன கே 2, நம்ம சைஸ் வந்து கிரேட்டாக இருக்கா, நம்ம 2 தான் ட்ராக் பண்ணணும். இப்போ போல் பண்ணு, இப்போ போல் பண்ணால் 2 போயிடுமா, அப்போ 3 இங்கே வந்துடுமா ஹீப்பில். ஓகேவா? இப்போ நமக்கு வந்து இந்த மேல் இது வந்து என்னது செகண்ட் லார்ஜஸ்ட் வந்துடுமா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுற, 5 போடுற. 5 போட்டால் என்ன வரும் 3 4, இங்கே கூட வரும் 5 வச்சுக்கோ, 5 வரும். இப்போ 3 எலிமெண்ட்டா, இப்போ போல் பண்ண என்ன ஆகும், 3 போயிடும், 4 இங்கே வந்துடும். இப்போ செகண்ட் லார்ஜஸ்ட் இங்கே இருக்குதா. ஸோ இப்போ இதில் உன்னுடைய இதில் 4 இருக்குது 5 இருக்குது. இப்போ 1 போடுற, 1 போட்டால் எங்கே வரும், 1 போட்டோன்னா இங்கே வந்துடும், டாப்பில் வந்துடும். இப்போ என்ன பண்ணுற, அதிகமாக இருக்குது, இப்போ போல் பண்ணுற, போல் பண்ணால் 1 போயிடும். 1 போயிடுச்சு அப்படின்னா இப்போ டாப்பில் என்ன இருக்குது, செகண்ட் லார்ஜஸ்ட் இருக்குது, அதை ரிட்டர்ன் பண்ணிட்டு போ. ரைட்? ஸோ திஸ் இஸ் த லாஜிக். ஆல்வேஸ் ஹாவ், எப்பப்பெல்லாம் கே விட ஜாஸ்தியாக போகுதோ நீ மின்னிப்பில் முதல்ல போய் போட்டுடு, போட்டதுக்கப்புறம் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா போல் பண்ணிவிடு. ஓகே, இப்போ போடுறதுக்கு ஜாஸ்தி, இப்போ நான் எக்ஸிஸ்டிங் கோடை அப்படியே மாடிஃபை பண்ணுறேன். இங்கே என்ன அப்படின்னா, லிஸ்ட்டுக்கு பதிலாக we need to have priority queue of integers, priority queue marks. இதில் you need to give new priority queue. அவ்வளோதான். இப்போ ஆட் பண்ணுறதுக்கு you have to use offer.
அந்த டேட்டாவை ஆட் பண்ணுறதுக்கு. ஓகேவா? இப்போ ஆட் பண்ணதுக்கப்புறம் இஃப் மார்க்ஸ் டாட் சைஸ் இது கேட்டர் தென் கேவா இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்? we have to remove one marks dot poll. அவ்வளோதான். ஸோ இந்த எல்லாத்தையும் போடும்போது நீ என்ன பண்ணுற, எக்ஸ்ட்ராவாக இருக்குது அப்படின்னா டாப்பில் என்ன இருக்கும், மினிமம் எலிமெண்ட் தானே இருக்கும், அதை ரிமூவ் பண்ணிடுற. எனக்கு லார்ஜஸ்ட்டு 2 எலிமெண்ட்ஸ் தான் நான் ட்ராக் பண்ணணும். ஓகேவா? இப்போ மேக்ஸ் 2 எலிமெண்ட்ஸ் தான் நான் ட்ராக் பண்ணணும். உன்னுடைய ப்ரியாரிட்டி கியூவில் 2 எலிமெண்ட்ஸ்க்கு மேலே இருக்குது அப்படின்னா அப்போ டாப்பில் இருக்கிற எலிமெண்ட் கம்மியான எலிமெண்ட்டாக இருக்கும், அதை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அதை போல் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ ஆடுக்கு வருவோம். ரைட், இது பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும், அதே மாதிரி ஐ ஹவ் டு டூ ஆஃபர். கரெக்டாக அந்த வேல்யூ போய் ஆட் பண்ணிடுறேன். இப்போ நான் என்ன செக் பண்ணுறேன், வேல்யூ ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த கோடை அப்படியே போட்டுடலாமா? உன் சைஸு கேவை விட ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா போல் பண்ணிடுறேன். நான் இப்போ என்ன ரிட்டர்ன் பண்ணணும், what I have to return? I have to return top of the priority queue. Top of the priority queue என்ன இருக்கும்? dot peak. போல் என்னன்னா டாப்ல இருக்கிற எலிமெண்ட்டை ரீட் பண்ணி ரிமூவ் பண்ணிடும். பீக் என்னன்னா அதில் இருக்கிற எலிமெண்ட் மட்டும் பார்த்துட்டு கொடுக்கும் உனக்கு, அவ்வளோதான், ரிமூவ்லாம் பண்ணாது. ஓகேவா? ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும்? அப்போ ஃபஸ்ட்டு நான் இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா 2 3 4 மட்டும் போடுறேன்னு வச்சுக்கோ. இப்படி போட்டுக்கோ, 4 3 2 போடுறேன்னு வச்சுக்கோ. அப்போ என்ன ஆகும், ஃபஸ்ட்டு 4 போகுமா? ஓகே, அடுத்து என்ன பண்ணுற, 3 ஆட் பண்ணுறியா? நமக்கு செகண்ட் லார்ஜஸ்ட் எலிமெண்ட் வேணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுற, 2 ஆட் பண்ணுற. ஸோ டாப்பில் 2 இருக்கும். இப்போ இது 3 இருக்கா, அதனால் நமக்கு இது மினிமம் தேவை, அதனால் இதை போல் பண்ணிடுறோம். இப்போ உன்னோட கியூவில் என்ன இருக்குது, இது 2 மட்டும் தான் இருக்குது. ஓகே, இப்போ 4 3 2 5 1 வச்சுக்கோ. ஓகே, இப்போ 5 ஆட் பண்ணுற. 5 ஆட் பண்ண எங்கே ஆட் ஆகும், ப்ராபப்ளி இங்கே ஆட் ஆகும், இல்லைனா இங்கே ஆட் ஆகும். இங்கே ஆட் ஆகுதுன்னு வச்சுக்கோ, 5 ஆட் ஆகுது. அப்போ மினிமம் 2 ரிமூவ் பண்ணிவிடு. போல் பண்ணிட்டா இது போய்டுமா? ஆட் பண்ணும்போது சைஸ் கேட்டர் தென் கேவா போல் பண்ணால் இது போய்டும். 4 இங்கே வந்துடும். இப்போ பீக் போட்டால் 4 அப்படியே ரிட்டர்ன் பண்ணிடுறேன். செகண்ட் லார்ஜஸ்ட் ரிட்டர்ன் ஆகிடுதா? அதுக்கப்புறம் 1 ஆட் பண்ணுறியா? 1 ஆட் பண்ண எங்கே ஆகும், இங்கே 4 இருக்கா, அப்போ 1 இதுக்கு மேலே வருமா? அப்புறம் ஆட் பண்ணதுக்கப்புறம் கேட்டர் தென் கேவா, அப்போ போல் பண்ணால் 1 போய்டுமா? அப்புறம் பீக் பண்ணால் 4 மட்டும் வருமா? ரைட். ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னென்னா, ஒரு வாட்டியும் நீ போய் கியூவில் போய் ஆட் பண்ணுறதுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது டோட்டலாக? கே எலமெண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ ஆட் பண்ணுறதுக்கு லாக் கே தான் டைம் காம்ப்ளெக்சிட்டி பீரியாடிக்குள்ளே ஆட் பண்ணுறதுக்கு. அது எத்தனை எம் டைம்ஸ் ஆட் கால் ஆகுதுன்னா எம் லாக் கே தான். ரைட். ஸோ this is more efficient than the previous one. Let's try to run and see. அண்ட் ஸ்பேஸ் எவ்வளோ யூஸ் பண்ணுறோம், வெறும் கே தான் யூஸ் பண்ணுறோம். பீரியாடிக்கில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கும், மேக்ஸிமம் கே எலமெண்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ ஆர்டர் ஆஃப் கே இஸ் த டைம் காம்ப்ளெக்சிட்டி. இங்கே பாருங்கள், இட் இஸ் நவ் இம்ப்ரூவ்ட் அ பிட்.